இங்கு போவாஸ் அப்படிப்பட்ட தேவனை பற்றி கொண்டிருக்கிற மனுஷனாய் இருக்கிறபடியால் ரூத்திற்கு அவன் கண்களில் தயை கிடைக்கிறது. போவாசுக்கு தெரியும் இவள் அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாலும் தன் உறவுக்கார பெண் என்று அறிந்திருந்தான். அவன் ரூத்தை விசாரிப்பதற்கு இது ஒரு காரணமாக இருந்தாலும் போவாஸ் கூறும் காரணத்தை ரூத் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிப்போம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இங்க ரூத்தை பற்றி முழு விவரமும் போவாஸிற்கு தெரிந்திருக்கிறது. பாருங்க, அந்த ஊருக்கு யாராவது புதுசா வந்தா அவங்கள பற்றின விவரம் அந்த ஊருக்கே தீயாக பரவிடும் போல இருக்கு. நகோமி ஏன் இங்க திரும்பி வந்தா, அவள் கணவனுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் மோவாப் தேசத்துல என்ன நடந்தது, அவள் யாருடன் திரும்ப வந்திருக்கிறாள் போன்ற எல்லா காரியங்களும் இந்த ஊர் முழுக்க பரவி இருக்கிறது.